ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாங் கேப்பில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோங்க. ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல நான் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் தயிர் முறுக்கு செய்யலான்னு வந்திருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி ஒரு கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது வந்து நீங்கள் தண்ணியாக அரைக்கிறது எவ்வளோ நம்ம கெட்டியாக அரைச்சாலும் கொஞ்சம் லூஸாக தான் வரும். அதுக்கு வந்து தயிர் தான். அதுக்கு வந்து தயிரை முதல்ல வந்து புழுங்கல் அரிசியை ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியிலேயே நம்ம தயிரை ஊற்றி ஊற வச்சிடணும். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த தயிரை எல்லாம் எடுத்துட்டு அரிசியை போட்டு அரைக்கணும். அரைக்கிறப்ப நம்ம அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது. தயிரை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கிட்டே வந்தோம்னா அப்போ தான் அதுக்கு நமக்கு தேவையான புளிப்பு கிடைக்கும். அதோட பச்சை மிளகா ஒரு அரைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கிலோ பச்சை மிளகா சேர்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. அதுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நான் சொன்ன அளவு பச்சை மிளகா காரத்தை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து கடல மாவும் சேர்த்துக்கணுங்க. கடல மாவும் இல்லை பொட்டுக்கடல மாவும் உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் எது இருக்கோ. நான் வந்து இன்றைக்கி கடல மாவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அரைச்சி இந்த கடல மாவு பொட்டுக்கடல மாவு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால வந்து ரொம்ப இதாக பண்ணிடாதீங்க. தாளித்து கொட்டணும். கடுகு வந்து வெடிச்சிருச்சுங்க. கடுகும் கொட்டியாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு டால்டாவையும் சேர்க்கணுங்க. கொஞ்சமாக டால்டா சேர்த்துக்கிட்டோம். அப்போ தயிர் இருக்கிறதுனால நாம் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முறுக்குக்கு தேவையான சாஃப்ட்னஸ் எல்லாமே வந்துடும். டால்டா எதுக்கு சேர்க்கறதுனா அது வந்து பொறன்னு வர்றதுக்காக வேண்டி. இல்லைன்னா எண்ணெயும் காய்ச்சி ஊற்றலாம். நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டால்டாவை விட்டுக்கலாம். இல்லைன்னா எண்ணெயை பார்த்து நம்ம சேர்த்துக்கணுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. டால்டா 1 ஸ்பூன் போட்டிங்கனாவே வேலை முடிஞ்சது. ஆனாக்கா எண்ணெயோ நெய்யோ சேர்த்திங்கனாக்கா நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் வந்து முறுக்கு அப்படின்னாவே நான் டால்டாவையே எடுத்துடுறது. அதில் 1 ஸ்பூன் சேர்த்தாவே நமக்கு சொன்னபடி கேட்கும். அதுக்கு தாங்க. பாருங்கள், டால்டாவை சும்மா சூடு பண்ணி ஊற்றணும். எண்ணெயை கடுகு தாளித்ததுனால டால்டா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதுங்க. இது தயிரே இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக வருங்க. நம்ம வந்து அதாவது கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும், அது கிறிஸ்பியாக கெட்டியாக இல்லாமல் வரணுன்றதுக்கு தான் இந்த டால்டா சேர்க்குறது. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதுதாங்க இதனோட பக்குவம். நான் முறுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ முறுக்கு வந்து பிழிய போகிறேன். அவ்வளோதாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அதாவே சத்தமணி வெள்ளையாகவே இருக்கணும். முறுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.